இன்றைக்கி வந்து நம்ம கிளைகாலிசிஸோட ரெகுலேஷன் அதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் வந்து ஏன் கிளைகாலிசிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட், கிளைகாலிசிஸ்க்குன்னு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மெட்டபாலிசமுக்குமே வந்து ஒரு ரெகுலேஷன் தேவை. அதெல்லாம் வந்து ஒரு செக் பாயிண்ட். கிளைகாலிசிஸ் வந்து எப்படி ரெகுலேட் ஆகும் அப்படின்னா அட் 3 பாயிண்ட்ஸ். அந்த ரியாக்ஷனில் எதெல்லாம் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனோ அந்த பாயிண்ட்லலாம் வந்து ரெகுலேஷன் நடக்கும். கிளைகாலிசிஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 A's. ஒன்று வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனபாலிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸ் எல்லாமே அனபாலிக் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ரெகுலேஷன் வந்து கிளைகாலிசிஸில் 3 ஸ்டெப்ஸில் நடக்கும். எங்கெங்கெல்லாம் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கிளைகாலிசிஸ் வந்து ரெகுலேஷன் நடக்கும். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். ஸோ இந்த லெவலில் ஒரு கிளைகாலிசிஸ் ரெகுலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நடக்க போகுதுன்னா, ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட் நடக்கிற இடத்துல, ஏன்னா அது ஒரு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். லாஸ்ட் எந்த இடத்துலனா பைருவேட் ஃபார்மேஷனில் பாஸ்போஈனால் பைருவேட்லேருந்து பைருவேட் ஃபார்ம் ஆகிற இடத்துல ரெகுலேஷன் நடக்கும். ஸோ அட் 3 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு தேவையான என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸோகைனேஸ், தேர்ட் ஸ்டெப்பில் ஃபாஸ்போஃப்ரக்டோஸ் கைனேஸ் 1, லாஸ்ட்டில் பைருவேட் கைனேஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ்லேயும் நம்மளுக்கு ரெகுலேஷன் நடக்குது. ஸோ ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா 2 லெவல்ஸில் நடக்கும். ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷன், லாங் டேர்ம் ரெகுலேஷன் அப்படின்ட்டு. ரெகுலேஷனில் வந்து 2 லெவல்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஆலோஸ்டெரிக் ரெகுலேஷன், செகண்ட் வந்து கோவேலண்ட் மாடிஃபிகேஷன். லாங் டேர்மில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஹார்மோனல் ரெகுலேஷன். ஏன் வந்து இதை ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த டைமிங்ஸ். ஸோ ஆலோஸ்டெரிக் கோவேலண்ட் மாடிஃபிகேஷன்லாம் வந்து வித்தின் செகண்ட்ஸில், மில்லி செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். பட் லாங் டேர்ம் ரெகுலேஷன்லாம் இட் டேக்ஸ் ஹவர்ஸ். ஸோ மணிக்கணக்காக நடக்கும் லாங் டேர்ம் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இட் டேக்ஸ் ஹவர்ஸ். ஸோ ஆலோஸ்டெரிக் ரெகுலேஷன்லேயே வந்து ஃபர்தர் டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபீட்பேக் இன்ஹிபிஷன், ஃபீட் ஃபார்வர்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன ஆலோஸ்டெரிக்லேயே வந்து ஃபீட்பேக் இன்ஹிபிஷன், ஃபீட் ஃபார்வர்ட் ரெகுலேஷன். அதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்ட் கொடுக்கும், அந்த ப்ராடக்டே வந்து எய்தர் இட் இன்ஹிபிட்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்டிமுலேட்ஸ் த என்சைம்ஸ். அந்த கிளைகாலிசிஸில் இருக்கிற என்சைமையே எய்தர் இன்ஹிபிட்டும் பண்ணலாம், இல்லை ஸ்டிமுலேட்டும் பண்ணலாம். இன்ஹிபிட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபீட்பேக் இன்ஹிபிஷன், அதுவே ஸ்டிமுலேட் பண்ணுச்சுன்னா ஃபீட் ஃபார்வர்ட் ரெகுலேஷன். ஸோ ஆலோஸ்டெரிக் ரெகுலேஷனில் 2 இருக்குது. ஸோ ஆலோஸ்டெரிக் ரெகுலேஷன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து ஒரு என்சைமில் சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறும். ஸோ அது என்ன பண்ணும், அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணும் ஒரு என்சைம். இதுவே ஒரு எஃபெக்டார் மாலிக்யூல், அதாவது சப்ஸ்ட்ரேட்டை தவிர வேற ஒரு மாலிக்யூல் அந்த என்சைமில் போய் அட்டாச் ஆச்சுன்னா சப்ஸ்ட்ரேட்டோட ப்ராடக்ட் மாறுறதை எய்தர் ஸ்டிமுலேட் பண்ணாலும் பண்ணும், அப்படி இல்லைன்னா இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது ஒரு என்சைம், இதுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் சைட் இருக்குது, இன்னொரு எஃபெக்டார் சைட் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகுது, இதுவே வந்து இன்னொரு எஃபெக்டார் சைட்டில் வந்து அதர் சைட்டில் வந்து எஃபெக்டார் அட்டாச் ஆகுது. சப்ஸ்ட்ரேட் ஆக்சுவலாக என்ன ஆகணும் அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறணும். இந்த எஃபெக்டார் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறுறதை வந்து எய்தர் இட் கேன் ஸ்டிமுலேட் பண்ணலாம், இல்லை இன்ஹிபிட் பண்ணலாம். ஸ்டிமுலேட் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் எஃபெக்டார், ஸ்டிமுலேட் பண்ணலை இன்ஹிபிட் பண்ணது அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்டார். இதுதான் ஆலோஸ்டெரிக் ரெகுலேஷன். கோவேலண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா, அதுவும் சேம் ஒரு எஃபெக்டார் மாலிகுல் இருக்கும், பட் கோவேலண்ட்டாக பைண்ட் ஆகும். அந்த
எந்த என்சைமை வந்து அது இன்ஹிபிட் பண்ணுதோ இல்லை ஸ்டிமுலேட் பண்ணுதோ அதை கூட கோவலண்ட்டாக அட்டாச் ஆகும். பட் அந்த எஃபெக்டார் மாலிக்யூலை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தனி என்சைம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த என்சைம் வந்து ஃபாஸ்போரிலேட் ஆகலாம், டீஃபாஸ்போரிலேட் ஆகலாம். ஸோ அந்த ஆக்டிவ் ஃபார்மை கொடுக்கறதுக்கு. ஸோ கோவலண்ட் மாடிஃபிகேஷன்னா என்னென்னா, இதுவும் ஒரு எஃபெக்டார் மாலிக்யூல் தான், பட் ஒரு என்சைம் சைட்டில் போய் அட்டாச் ஆகிறது கிடையாது. கோவலண்ட்டாக அந்த என்சைமோட பைண்ட் ஆகும். ஸோ பைண்ட் ஆகிட்ட பிறகு இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி என்சைம் இருக்கும். கோவலண்ட் மாடிஃபைடு என்சைம்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து இதில் பார்க்கும் போது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோனல் ரெகுலேஷன்ஸ் வந்து மெயினாக 2 ஹார்மோன்ஸ் தான் கிளைகாலைசிஸை வந்து ரெகுலேட் பண்ண போகுது. என்ன அப்படின்னா இன்சுலின், குளுக்கோகான். allosteric regulation. allosteric regulation இந்த சைடு வந்து கோவலண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸோகைனேஸ் லெவலில் allosteric ரெகுலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எக்ஸோகைனேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். எப்படி இன்ஹிபிட் பண்ணும் அப்படின்னா, இட் ஹஸ் ஹை அஃபினிட்டி ஃபார் குளுக்கோஸ், லோ KM, ஹை அஃபினிட்டி ஃபார் குளுக்கோஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸோகைனேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். ஸோ குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் வந்து இன்ஹிபிட்ஸ் எக்ஸோகைனேஸ். இது ஒரு allosteric ரெகுலேஷன் அட் ஃபர்ஸ்ட் லெவல். இந்த இடத்துல கோவலண்ட் மாடிஃபிகேஷன் இல்லை. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் லெவல் என்னதுன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1. பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1ல வந்து allosteric ரெகுலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, கிளைகாலைசிஸோட மேஜர் ப்ராடக்ட் என்னென்னா ATP. ஸோ ATP ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா இட் இன்ஹிபிட்ஸ் அட் திஸ் லெவல். ஸோ எதெல்லாம் வந்து இதோட இன்ஹிபிஷன் அப்படின்னா ATP இன்ஹிபிட் பண்ணும் அண்ட் சிட்ரேட். சிட்ரேட் ஃபார்ம் ஆகுதுனாலே குளுக்கோஸ் அபண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது TCA சைக்கிள் போயிட்டு சிட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சிட்ரேட் ஜாஸ்தியாக ஆக ஆக ஸோ அது என்ன பண்ணும், ரெகுலேஷனில் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ ATP சிட்ரேட் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா இன்ஹிபிட் பண்ணும். ஸோ செகண்ட் என்னென்னா, அப்போ யார் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுவா, பாஸ்போஃப்ரக்டோகைனேஸை வந்து 1 வந்து யார் ஸ்டிமுலேட் பண்ணுவான்னா AMP. AMP என்ன அப்படின்னா சிக்னல் மாதிரி, அதாவது ATP நிறைய யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்ற சிக்னலை கொடுக்கறது யாருன்னா AMP. ஸோ AMP என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ AMP என்னன்றதுன்னா இட் இஸ் a சிக்னல் ஃபார் யூட்டிலைசேஷன் ஆஃப் ATP. ATP நிறைய யூஸ் ஆகுது அப்படின்ற சிக்னலை கொடுக்கறது தான் AMP. ஸோ இதோட கோவலண்ட் மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அட் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் லெவல். கோவலண்ட் மாடிஃபிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு எஃபெக்டார் மாலிகுல் இருக்கும், அது கோவலண்ட்டாக வந்து கோவலண்ட்லி பைண்ட்ஸ் வித் த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1. ஸோ அது யார் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 2,6-பிஸ்பாஸ்பேட். ஃப்ரக்டோஸ் 2,6-பிஸ்பாஸ்பேட். ஸோ இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ரக்டோஸ் 2,6-பிஸ்பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, ஸோ 2 சினாரியோ. ஒன்றில் வந்து குளுக்கோஸ் நிறையா இருக்குது, அதாவது அபண்டண்ட்டாக இருக்குது. இன்னொன்றில் வந்து குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் இட் இஸ் ஹை. ஸோ ஒன்றில் வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது, இன்னொன்றில் வந்து குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது. ஸோ குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கிளைகாலைசிஸ் நடக்கும். குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா பாடிக்கு குளுக்கோஸ் தேவை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா குளுக்கோனியோஜெனசிஸ் நடக்கும். ஸோ குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் வந்து என்னவா மாறணும், ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டாக மாறணும். ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் என்ன மாறணும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டாக மாறணும். அப்போ தான் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்துகிட்டே போகும். இதுக்கு தேவையான என்சைம் என்னென்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1.
இந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 வந்து கோவலண்ட்டாக மாடிஃபை பண்ண போகிறது யாருன்னா ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட். ஸோ என்ன பண்ணுன்னா இது போய் இதோட அட்டாச் ஆகிக்கும். அட்டாச் ஆகிட்ட பிறகு இந்த காம்பனண்ட்டோட அஃபினிட்டியை இட் இன்க்ரீசஸ். ஸோ ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டுக்கும் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1க்கும் உள்ள அஃபினிட்டியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுதான் மேஜர் ஒர்க் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட். ஸோ இந்த காம்போனண்ட்டை வந்து ரெகுலேட் பண்ண போகிறது யார்? ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி. ஸோ ஸ்விட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா கிளைகாலைசிஸ் ப்ரொசீட் ஆக போகுது. அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் ப்ரொசீட் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவலண்ட் மாலிகுலை ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு தனி என்சைம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுலேயும் ஒரு என்சைம் இருக்கும். அது என்ன அப்படின்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 2 அண்ட் ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ். இந்த என்சைம் தான். ஸோ அது வந்து ஒரு டைமரிக் என்சைம். 2 என்சைமும் ஒரே காம்போனண்ட்டில் ஃபார்ம் ஆகிறது. இது வந்து என்னன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, அதாவது எங்கேருந்து இதில் இருந்து இது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா this should be active. இது இன்ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் வரப்போகுது. ஏன் அப்படின்னா PFK2 வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஃபாஸ்பட்டேஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இதை வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் மூலிமா சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளுக்கோஸ் வந்து ரெடியூஸ்டாக இருந்துச்சுன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கும். ஸோ அந்த டைமில் எந்த ஹார்மோன் வரும் அப்படின்னா குளுக்கோகான் வரப்போது. அந்த குளுக்கோகான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரிசப்டார் இருக்கும், குளுக்கோகான் ரிசப்டார். ஸோ இது போய் பைண்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ குளுக்கோகான் போயிட்டு குளுக்கோகான் ரிசப்டாரில் பைண்ட் ஆன உடனே அடினைலைட் சைக்ளேஸ் ஓகே இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிபியை சைக்ளிக் ஏஎம்பியை கன்வெர்ட் பண்ணும். ஏடிபியை சைக்ளிக் ஏஎம்பியை கன்வெர்ட் பண்ணும். சைக்ளிக் ஏஎம்பி என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீன் கைனேஸ் இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். புரோட்டீன் கைனேஸோட வேலை என்னென்னா ஃபாஸ்போரிலேட் பண்ணுறது. எதை ஃபாஸ்போரிலேட் பண்ணுன்னா இந்த டைமரிக் என்சைம் சொன்னால அதை ஃபாஸ்போரிலேட் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஃபாஸ்போரிலேட் பண்ண போகுது. ஸோ ஃபாஸ்போரிலேட் பண்ணும் போது PFK2 ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபாஸ்போரிலேட் பண்ணும். ஸோ ஃபாஸ்போரிலேட்டட் என்சைம் வந்து இன்ஆக்டிவ். ஃபாஸ்போரிலேட்டட் என்சைம் வந்து என்ன ஆகும்னா இன்ஆக்டிவ் ஆகிடும். ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட்டேஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இது ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் அது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் டு ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட். ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே உள்ள காமன் சப்ஸ்ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட். ஸோ ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டை வச்சு தான் இந்த கோவலண்ட் மாடிஃபிகேஷன் நடக்குது. ஏன்னா அதில் இருந்தால் ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட் வந்துருச்சு. அது வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாறிடும். குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ குளுக்கோனியோஜெனிசிஸ் நடக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இன் கிளைகாலைசிஸ்? கிளைகாலைசிஸில் ஃபாஸ்பட்டேஸ் ஆக்ட் ஆகும். ஃபாஸ்பட்டேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்போரிலேட்டட் என்சைமை வந்து டீஃபாஸ்போரிலேட் பண்ணிடும். ஓகே ஸோ டீஃபாஸ்போரிலேட் பண்ணுச்சு அப்படின்னா இது டீஃபாஸ்போரிலேட்டட் என்சைம், இது ஃபாஸ்போரிலேட்டட் என்சைம். டீஃபாஸ்போரிலேட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 2,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து வரும். அது வந்து என்ன ஆகும் ஆக்ட்ஸ் அஸ் எ ஸ்விட்ச் ஃபார் கிளைகாலிசிஸ்.
PFK1 வந்து ஆன் பண்ணிவிடும். ஸோ அதனால் கிளைகாலிசிஸ் ப்ரொசீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் கோவலண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் 6-phosphate வந்து ஒரு கோவலண்ட் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ண போது அது பேர் ஃப்ரக்டோஸ் 2,6-bisphosphate. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னா ஒரு டைமரிக் என்சைம் PFK2 அண்ட் ஃப்ரக்டோஸ் 2,6-bisphosphatase. இப்போ வந்து டீஃபாஸ்போரிலேட்டட் என்சைம் வந்து இட் இஸ் அன் ஆக்டிவ் என்சைம். ஃபாஸ்போரிலேட்டட் என்சைம் வந்து இன்ஆக்டிவ் என்சைம். ஆக்டிவ் என்சைம் கிளைகாலிசிஸை ப்ரொசீட் பண்ணும், இன்ஆக்டிவ் என்சைம் குளுக்கோனியோஜெனிசிஸை ப்ரொசீட் பண்ணும். Fructose 2,6-bisphosphate acts as a switch for glycolysis. Last வந்து third level வந்து நம்ம regulation பார்க்க போகிறோம். அதாவது pyruvate kinase. Allosteric regulation வந்து யார் பண்ணுவா அப்படின்னா, fructose 1,6-bisphosphate இருந்துச்சா அந்த காம்பவுண்ட் வந்து pyruvate kinase ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஏற்கனவே ஃபார்ம் ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் என்சைமை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால இட் இஸ் நத்திங் பட் feed forward regulation. So உங்களோட fructose 1,6-bisphosphate pyruvate kinase stimulate பண்றதுனால this is called as feed forward regulation. So இது வந்து allosteric regulationல ஒரு ஃபார்ம். செகண்ட் வந்து இந்த காம்பவுண்டை யார் இன்ஹிபிட் பண்ணுவா, என்சைமை யார் இன்ஹிபிட் பண்ணுவானா ATP. ATP inhibits feed forward regulationல வந்து fructose 1,6-bisphosphate stimulates this enzyme. So இந்த என்சைம்க்கு ஒரு கோவலண்ட் மாடிஃபிகேஷன் இருக்கு. கோவலண்ட் மாடிஃபிகேஷன் பைருவேட் கைனேஸ்ல வந்து எப்படி நடக்க போகுதுன்னா, சேம் லைக் யுவர் ஃப்ரக்டோகைனேஸ் 1ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான். இப்போ வந்து குளுக்கோகான் இருக்கு. குளுக்கோகான் வந்து என்ன பண்ணும், குளுக்கோனியோஜெனிசிஸை கொண்டு போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைக்ளிக் AMP ரிலீஸ் பண்ணும். சைக்ளிக் AMP ஸ்டிமுலேட்ஸ் புரோட்டீன் கைனேஸ். புரோட்டீன் கைனேஸோட வேலை என்ன அப்படின்னா, டீஃபாஸ்போரிலேட்டட் என்சைம். டீஃபாஸ்போரிலேட்டட் என்சைமை வந்து ஃபாஸ்போரிலேட்டட் என்சைமாக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ இது கன்வெர்ட் பண்ணும் போது திஸ் என்சைம் டீஃபாஸ்போரிலேட்டட் ஸ்டேஜ் இஸ் ஆக்டிவ், whereas phosphorylated stage is inactive. So pyruvate kinase வந்து dephosphorylated stageல இருக்கும்போது it is active. So active stageல glycolysis proceed ஆகும். இந்த இடத்துல glycolysis proceed ஆகும். Inactive stageல gluconeogenesis proceed ஆகும். சரி, அப்போ எப்படி இந்த phosphorylated state வந்து dephosphorylated state நம்ம மாற்றுவோம் அப்படின்னா by phosphatase. So active enzyme இருக்கும்போது glycolysis proceed ஆகும், inactive enzyme இருக்கும்போது gluconeogenesis proceed ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா protein kinase and phosphatase enzyme. ஸோ இதான் வந்து ரெகுலேஷன் பார்ட் ஆஃப் glycolysis. ஸோ என்னென்ன ரெகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, allosteric regulation and covalent modification 3 லெவல்ஸ்லையும் பார்த்தோம். நவ் ஷார்ட் டேர்ம் ரெகுலேஷன் முடிச்சாச்சு. லாங் டேர்ம் ரெகுலேஷன் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னா இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். ஸோ இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் குளுக்கோகான். ஸோ இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் இட் ஸ்டிமுலேட்ஸ் glycolysis, glucagon inhibits glycolysis. So this is what going to happen. எப்படின்னா ஜீன் டிரான்ஸ்கிரிப்ஷன்லேயும் சிந்தசிஸ் லெவல்லையும் இந்த 3 என்சைம்ஸையும் வந்து அது அஃபெக்ட் பண்ணுறதுனால இன்சுலின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், குளுக்கோகான் இன்ஹிபிட் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கிளைகாலிசிஸ். நெக்ஸ்ட் வில் see about clinical importance of glycolysis. ஸோ கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 2 இன்ஹிபிஷன் பார்ப்போம். இன்ஹிபிஷன் வந்து 2 things ஆர் இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து அர்சினேட் அண்ட் ஃப்ளூரைட். இப்போ அர்சினேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் லெவல் glyceraldehyde 3-phosphate to 1,3-bisphosphoglycerate. ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணுன்னா அர்சினேட் காம்பவுண்ட். அர்சினேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்பேட்டோட கம்பீட் பண்ணி இட் பைண்ட்ஸ் ஹியர். 1,3-bisphosphoglycerate ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக இட் ஃபார்ம்ஸ் 1 அர்சினேட்டோ
3-phosphoglycerate. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ அர்சனிக் வந்து ஃபாஸ்பரஸ்க்கு பீரியாடிக் டேபிளில் கீழே இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரலி மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்கும். ஸோ இட் கம்பீட்ஸ் வித் இன்ஆர்கானிக் ஃபாஸ்பேட் அடிஷன் அட் திஸ் லெவல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 1,3-bisphosphoglycerate ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக இட் ஃபார்ம்ஸ் 1-arsenate-3-phosphoglycerate. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட்னால சீக்கிரமாக டிசோசியேட் ஆகிட்டு இட் ஃபார்ம்ஸ் 3-phosphoglycerate. ஸோ ஏடிபி இதில் ஜெனரேட் ஆகாது. செகண்ட் இன்ஹிபிஷன் வந்து அட் திஸ் லெவல் 2-phosphoglycerate to phosphoenol pyruvate. இந்த இடத்துல வரக்கூடிய என்சைம் என்ன அப்படின்னா இந்த ஈனோலேஸை வந்து யார் இன்ஹிபிட் பண்ண போகிறாங்கன்னா ஃப்ளூரைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் இன்ஹிபிட்ஸ் ஈனோலேஸ் என்சைம். 2-phosphoglycerateலேருந்து phosphoenol pyruvate வர்றதுக்கு ஈனோலேஸ் தேவை. ஸோ இதை வந்து இன்ஹிபிட் பண்ண போகிறது ஃப்ளூரைட். ஃப்ளூரைடோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து சாதா ரெட் டியூப்பில் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து சீரம் செப்பரேட் பண்ணுறதுக்கு டைம் டிலே ஆகிடுச்சு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா ஆர்பிசியோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து குளுக்கோஸ். ஸோ என்ன பண்ணும், சீரமில் இருக்கிற எல்லா குளுக்கோஸையும் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எவ்ரி 1 hour 10 milligram ஆஃப் குளுக்கோஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கடைசியாக வந்து பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வேல்யூ தான் வரும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரே டாப் டியூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேஷன். கிரே டாப் டியூப்பில் வந்து என்ன காம்போனன்ட் இருக்குன்னா சோடியம் ஃப்ளூரைட். ஸோ ஃப்ளூரைடு என்ன பண்ணுன்னா ஆர்பிசியில் இருக்கிற ஈனோலேஸை இன்ஹிபிட் பண்ணிடும். இன்ஹிபிட் பண்ணுறதுனால உங்களோட குளுக்கோஸ் வேல்யூஸ் வந்து ட்ரூ வேல்யூஸாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து கிரே டாப் டியூப்ஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா டென்டல் கேரிஸ். இப்போ வந்து நம்மளோட ஓரல் மியூக்கோஸால் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இட் இஸ் ஆனராபிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஆனராபிக் மைக்ரோ ஆர்கானிசம்னா இட் என்னது வித்தவுட் ஆக்சிஜனில் தான் வந்து இட் யூட்டிலைசஸ் இட்ஸ் எனர்ஜி. ஸோ அப்போ என்ன பண்ணும், குளுக்கோஸை நிறையா யூட்டிலைஸ் பண்ணி லாக்டேட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓரல் மியூக்கோஸால் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ். பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நைட் ஆனால் வந்து பல்லு தேய்ச்சிட்டு படுங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஈவினிங்க்கு அப்புறம் சலைவரி செக்ரீஷன்ஸ் வந்து கம்மி ஆகிடும். இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃபைன் சுகர்ஸில் வந்து ஆக்ட் ஆகிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய லாக்டேட் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், லாக்டேட். ஸோ லாக்டேட் வந்து இட் ப்ரொடியூசஸ் பிஹெச்சை குறைச்சி விட்டுரும். பிஹெச்சை குறைக்கிறதுனால என்ன ஆகும், டூத்தோட எனாமலை எரோட் பண்ண ஆரம்பிக்கும். டூத் எனாமலை எரோட் பண்ணும் போது இட் லீட்ஸ் டு டென்டல் கேரிஸ். யூஸ்வலாக மார்னிங்லலாம் வந்து சலைவரி செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதில் பைகார்பனேட் இருக்கும். ஸோ பைகார்பனேட் என்ன பண்ணுன்னா லாக்டேட்டை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுடும். பட் ஈவினிங்க்கு மேலே சலைவரி செக்ரீஷன்ஸ் கம்மி ஆக ஆக உங்களோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வேலையும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால தான் நைட்டு வந்து ஒரு தடவை டூத் பேஸ்ட், அதாவது ஃப்ளூரைட் கண்டெய்னிங் டூத் பேஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளூரைட் வந்து அந்த பாக்டீரியல் ஈனோலேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணிடும். ஸோ இட் இஸ் வெரி லோ லெவல், ரொம்ப கம்மியான லெவலில் தான் ஃப்ளூரைடு இருக்கும் அந்த பேஸ்ட்டில். ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஈனோலேஸ், அது பாக்டீரியாவில் இருக்கிற ஈனோலேஸை இன்ஹிபிட் பண்ணுறதுனால யூ கேன் ப்ரிவெண்ட் டென்டல் கேரிஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் இன்ஹிபிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அர்சினேட், செகண்ட் வந்து ஃப்ளூரைட் இன்ஹிபிஷன்ஸ். பைருவேட் கைனேஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். பைருவேட் கைனேஸ் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பைருவேட் கைனேஸ் டெஃபிஷியன்சி வந்து இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிஸார்டர். மோஸ்ட்லி நம்ம எங்கே பார்க்கலான்னா ஆர்பிசியில் வந்து ஒரு ஜீன் இருக்கும், பைருவேட் கைனேஸ் லிவர் ஆர்பிசி ஜீன், PKLR ஜீன். ஸோ இதில் ஏதாவது மியூட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனீமியா இருக்கும். அனீமியா வந்து ஏன் அப்படின்னா யூஸ்வலாக ஆர்பிசியோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் இல்லை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகாது. ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா ஆர்பிசியால் அதோட அயான் கிரேடியண்ட்டையும் ஷேப்பையும் மெயின்டைன் பண்ண முடியாது.
ஓகே. ஸோ அதோட ஷேப்பையும் அயான் கிரேடியண்ட்டையும் மெயின்டைன் பண்ண முடியலன்னா ஹீமோலைசிஸ் நடக்கும். ஹீமோலைசிஸ் இருக்கும் போது அனீமியா வரும். ஸோ ஹீமோலைசிஸ் எங்கே நடக்க போகுது? ஸ்ப்ளீனில் நடக்கும். ஸோ மைல்டு ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கும். ஹீமோலைசிஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஜாண்டிஸ் வரும், ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் வரும். ஸோ இட் லீட்ஸ் டு ஹீமோலைசிஸ், ஸ்ப்ளீனோமெகாலி, ஜாண்டிஸ். ஸோ இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மைல்டு அனீமியா இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஹெமட்டோக்ரிட் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஆர்பிசியோட ஷேப்லாம் நார்மலாக இருக்கும். ஸோ நார்மோக்ரோமேட்டிக், நார்மோசைட்டிக் ஆர்பிசிஸ் இருக்கும், ரெட்டிக்ளோசைட்டோசிஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஹீமோலைசிஸ் நடக்குது, ஆர்பிசி உடையும் போது அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆர்பிசிஸ் ஜெனரேட் ஆகும். எங்கே ஜெனரேட் ஆகும்? போன் மேரோல். ஸோ மைல்டு ரெட்டிக்ளோசைட்டோசிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரெட்டிக்ளோசைட்டோசிஸ் மைல்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீரம் பிலிருபின் வந்து ரைஸ் ஆகிருக்கும். இது இல்லாமல் நம்ம என்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜெனட்டிக் அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட் திங் வந்து ஜெனட்டிக் அனாலிசிஸ். இந்த கண்டிஷன் வந்து எப்போ ஃப்ளேர் அப் ஆகும் அப்படின்னா இன்சிடென்டல் ஃபைண்டிங் தான். ஸோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைல்டுக்கு திடீர்னு அனீமியா எல்லாமே வரும். அனீமியா, ஜாண்டிஸ், ஸ்ப்ளீனோமெகாலி எல்லாமே வருதுன்னா இட் இஸ் அன் இன்சிடென்டல் ஃபைண்டிங் ஆஃப்டர் அக்யூட் வைரல் இன்ஃபெக்ஷன். கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரெப்பாபோர்ட் லியூப்ரிங் சைக்கிள். ரெப்பாபோர்ட் லியூப்ரிங் சைக்கிள் வந்து ஆர்பிசியில் தான் மேஜராக நடக்க போகுது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து 2,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறப்போகுது. இது வந்து ரிவர்ட் பேக் டு 3-பாஸ்போகிளிசரேட். ஸோ ஃபஸ்ட்டு 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்லேருந்து 2,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். ஸோ அதோட என்சைம் என்னன்னா மியூட்டேஸ். 2,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்லேருந்து 3-பாஸ்போகிளிசரேட் மாறணும் அப்படின்னா ஒரு ஃபாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ த என்சைம் இஸ் ஃபாஸ்பட்டேஸ். இது வந்து ஏன் ஆர்பிசியில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த 2,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் என்ன பண்ணும் அப்படின்னா it reduces the affinity of hemoglobin to oxygen. என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஆர்பிசியில் ஹீமோக்ளோபினை ஒரே வேளை ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு வரணும். எங்கேருந்து? லங்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்க்கு. ஏன்னா டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் தேவை, அங்கே போய் அது டெலிவரி பண்ணிடணும். ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனோட டைட் பைண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த பைண்டிங்கை வந்து நம்ம லூஸ் பண்ணி விடணும், அதை அஃபினிட்டியை குறைக்கணும் அப்படின்னா யூ நீட் 2,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட். ஸோ ஆர்பிசியில் இது ப்ரொடியூஸ் ஆகும், டிஷ்யூஸ் நெருங்க இது ப்ரொடியூஸ் ஆகிட்ட பிறகு ஸோ அங்கேருந்து ஹீமோக்ளோபின் ரிலீசஸ் த ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ். ஸோ இது என்ன மேஜராக பண்ணுன்னா இட் ரெடியூசஸ் தி அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் டு ஆக்சிஜன் ஸோ தட் இட் இஸ் டெலிவர்ட் டு த டிஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து ரெப்பாபோர்ட் லியூப்ரிங் சைக்கிள். ஸோ இது ஒரு கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து வில் see about வார்பர்க் ஹைப்போதீசிஸ். வார்பர்க் ஹைப்போதீசிஸ் ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸோ டியூமர் செல்ஸ் வந்து என்னென்னா நார்மல் செல்ஸை விட ரேப்பிட்லி க்ரோயிங் செல்ஸ். ஸோ ஒரு டியூமர் செல்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு டியூமர் செல்ஸ் ஸோ இந்த மாதிரி ரேப்பிடாக வளர்ந்துட்டே போகும். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் வந்து நம்மளால் சப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ரேப்பிட்லி க்ரோயிங்கிறதுனால அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பட் த ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை வந்து குறைஞ்சிடும், நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா anaerobic glycolysis. it enters into anaerobic glycolysis. ஆக்சிஜன் நியூட்ரிஷன் வராத போது அது என்ன பண்ணும்? இட் நீட்ஸ் எனர்ஜி. ஸோ இதிலிருந்து goes into anaerobic glycolysis. anaerobic glycolysis நடக்கும்போது நிறைய லாக்டேட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லாக்டேட் வந்து என்ன பண்ணும்? pH கம்மி பண்ணி விட்டுடும்.
ஸோ pH கம்மியாச்சு அப்படின்னா இதோட என்விரான்மெண்ட் வந்து சுற்றிலையும் அசிடோட்டிக் என்விரான்மெண்ட்டாக மாறிடும். ஸோ அசிடோசிஸ் என்விரான்மெண்ட் இருக்கும் போது நெக்ரோசிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஏன் நெக்ரோசிஸ் கேன்சர் செல்ஸில் வருது அப்படின்னா வந்து டியூ டு லாக்டேட் ப்ரொடக்ஷன் அண்ட் லோ pH. இன்னொன்று என்னென்னா இந்த லாக்டேட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால டியூமர் செல்ஸுக்கு இன்னும் குளுக்கோஸ் தேவைப்பட்டுட்டே இருக்குது. ஸோ லாக்டேட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஃபார் குளுக்கோனியோஜெனிசிஸ். ஸோ என்ன பண்ணோன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். குளுக்கோனியோஜெனிசிஸ் வந்து எனர்ஜி கன்சியூமிங் ஒரு சைக்கிள், எனர்ஜி கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சைக்கிள். ஸோ எனர்ஜி கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து இட் இஸ் அன் எனர்ஜி கன்சப்ஷன் சைக்கிள். ஸோ அதனால் என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேன்சர் கெக்கெக்சியா. ஸோ மேஜர் வார்பர்க் ஹைப்போதசிஸ் என்ன அப்படின்னா வந்து டியூமர் செல்ஸ் வந்து ரேப்பிடாக க்ரோயிங் இருக்கிறதுனால அதோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆக்சிஜனும் நியூட்ரிஷன் சப்ளையும் கம்மியாயிடும். ஸோ தே என்டர் இன்டு anaerobic glycolysis. ஸோ கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹர்சினேட் அண்ட் ஃப்ளூரைட் இன்ஹிபிஷன் பற்றி பார்த்தோம். பைருவேட் கைனேஸ் டெஃபிஷியன்சி எப்படி இருக்கும், ஸோ அதனால் எப்படி ஆர்பிசி ஈமோலைசிஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்த்தோம். லாஸ்ட் திங் வந்து ரெப்பாபர்ட் லியூப்ரிங் சைக்கிளும் வார்பர்க் ஹைப்போதசிஸ் பற்றி ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இதோட we are concluding glycolysis. So thank you so much.